ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கறி வடகம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். எங்கள் பள்ளப்பட்டி ஸ்பெஷல் கறி வடகம் ரொம்பவே ஃபேமஸானது. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் நீங்கள் வடகம் போட ஆரம்பிக்கலையா? இந்த மாதிரி வடகத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் விடவே மாட்டீங்க. எப்போவுமே இதே மாதிரி உங்களுக்கு செய்ய தோணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கறி வடகம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கறி வடகம்னா கறியில் செய்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க, இது வெங்காயத்தில் தான் முழுக்க முழுக்க செய்கிறது. இதற்கு முதல் நாளே நான் 100 கிராம் கொள்ளும் 50 கிராம் உளுந்தும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நான் முதல் நாளே நம்ம ஊற வச்சுக்கணும். இது நான் 1.5 கிலோ அளவுக்கு வெங்காயத்துக்கு நான் அளவு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த ஊற வச்சதை நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்டரில் போட்டு அரைக்கும் பொழுது தான் நமக்கு மாவு நல்லா உபரியாகும். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் 1.5 கிலோ வெங்காயத்தை ஃபுல்லாக சாப்பரில் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதை மிக்சிலெலாம் போட்டு பல்ஸ் மோடில் கொடுக்காதீங்க, நல்லா இருக்காது. ரொம்பவே கருகி போயிடும் அப்புறம் பொரிக்கும் பொழுது. இப்போ வெங்காயமெல்லாம் அரிஞ்சு வச்சதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். மாவை அரைச்சி வச்ச மாவையும் அதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் மிக்சியில் அரைப்பாங்க மாவை. நம்ம கிரைண்டரில் அரைச்சா தான் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல உபிரியாகி வந்திருக்குது நமக்கு மாவு. அதை 100 கிராம் 150 கிராம் தான் மொத்தமே போட்டிருக்கிறேன். ஏன்னா 1.5 கிலோ வெங்காயத்துக்கு இந்த அளவுக்கு நம்ம நல்லா நைஸாகவும் கிரைண்டரில் அரைக்கும் பொழுது நல்லா நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது. அதனால தான் நம்ம கிரைண்டரில் அரைக்கிறோம். வெங்காயமும் ரொம்ப ரொம்ப பொடி பொடியாக அரிஞ்சுக்கணும், அது ரொம்பவே முக்கியம். அதுலேயே போட்டதும் நல்ல கொத்தமல்லி தழை ஒரு அரைக்கட்டு அளவுக்கு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலையும் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதே போல் ஒரு 10-15 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுலேயே உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க, அப்புறம் காஞ்சதும் உப்பு சுருக்குன்னு இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எல்லா பக்கமும் உப்பு உரப்பெல்லாம் பிடிக்கணும். இதுக்கு மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது, வரமிளகாத்தூள்லாம். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மொட்டை மாடியில் நம்ம துணி எடுத்து பரப்பி போட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் பிடிச்சி வைங்க. ரொம்பவும் சின்னதாகவும் பிடிக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப பெருசாகவும் பிடிக்கக்கூடாது. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஒரே நாள்லேயே காஞ்சிரும். நான் 1.5 நாள் வச்சுருந்தேன் காயறதுக்கு. இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா இது எனக்கு ஒரு ஷால் நிறையா வந்துச்சு இந்த அளவில். மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க உங்களுக்கு தயிர் சொத்துக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே சூப்பரான தொட்டுக்க. காலையில் நேரத்துலேயே நான் போய் போட்டேன். வெயில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போட்டுட்டோம்னா நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி பாருங்கள், அழகாக வந்துடும். நான் சொல்கிற அளவில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நமக்கு உளுந்து கொள்ளு பருப்பும் கரெக்டான அளவாக இருக்கணும்னா நமக்கு வெங்காயத்தோடு நல்லா கரெக்டாக மிக்சிங்காக இருக்கணும். வெங்காயமும் அதிகமாக இருக்கக்கூடாது, இந்த மாவும் அதிகமாக இருக்கக்கூடாது. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு கரெக்டாக போட முடியும். இல்லாட்டி கொலன்னு போயிடும். நமக்கு ஒரு மாதிரி வதக்குன்னு ஆயிரும். அப்புறம் பல்லில் சாப்பிடும்போது ஒட்டும். இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பொறுபொறுப்பாகவும் இருந்துச்சு. பாருங்கள், எல்லாத்தையுமே இதே மாதிரி நான் போட்டுட்டேன். இப்போ போட்டதும் நான் மறுநாள் சாயங்காலம் பார்த்தேன், நல்லா காஞ்சிருந்துச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக காஞ்சிருச்சு பாருங்கள். அதே மாதிரி ஷாலில் ஒட்டவும் இல்லை எனக்கு. நல்லா எடுக்க வந்துச்சு. ரொம்ப கொலன்னு போயிடுச்சுனாலும் ஷாலில் ஒட்டிக்கும். ஒரு சிலர் பாலித்தீன் கவர் விரித்து கூட போடுவாங்க. நான் ஷாலில் தான் போட்டிருந்தேன். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இது பொரித்து பார்த்தா வீடே அவ்வளோ வாசமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி வடகம் போடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடகம் தாளிக்கிறதுக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு கொஞ்சம் தூள் வந்துச்சுன்னா அதை நம்ம புளிக்குழம்புலாம் செய்யும் பொழுது அதை நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டப்பாவில் ஒரு டப்பா அளவுக்கு ஃபுல்லாக வந்துச்சு. 1.5 கிலோ வெங்காயம் தான் போட்டேன். நமக்கு கொஞ்சம் வெங்காயம் உரிக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும். ஒரு 2 நாள் தொடர்ந்து உரித்து நம்ம செஞ்சிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் சிரமந்தான் வெங்காயம் உரிக்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது பொரிக்கிறது பாருங்கள். கடாயில் எண்ணெயை ஊற்றி ரொம்பவே ஹையில் வச்சு புகை வர வரைக்கும் நான் காய வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த கறி வடகம் போட்டதுமே பொரிஞ்சிரும். டக்குன்னு எடுத்துடணும், ரொம்ப நேரம்லாம் வேக விடக்கூடாது. ஒரு செகண்டு இப்படியே 2 திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா போதும். பாருங்கள், எண்ணெயெலாம் அதிகமாக காயலை பாருங்கள். எண்ணெயும் அதிகமாக காய வைக்கக்கூடாது இந்த கறி வடகம் பொரிக்கிறதுக்கு. சீக்கிரம் எடுத்துடணும், அதுதான் வடகத்தோட ஸ்பெஷலு. இது எதுக்கு கறி வடகம்னு சொல்கிறாங்கன்னு தெரில. கறியெலாம் போகாது, அதே போல் கறியும் போட்டு செய்ய மாட்டாங்க. எங்கள் ஊரில் இது ரொம்பவே ஃபேமஸ் இந்த கறி வடகம். இதை பேக்கெட் பண்ணியும் விற்பாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குடிய ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடனுக்கு வரும்.